இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தனால பெரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாட மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாட மமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 635வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகள் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் செம்பொருள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். செம்பொருள் செம்மையான பொருள், உண்மையான பொருள், அறம் என்று பல்வேறு அர்த்தங்களை உள்ளடக்கியது. செம்பொருள் 2 அதிகாரங்களில் திருக்குறளில் 2 குறள்களில் திருவள்ளுவர் அவர்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்சொலால் ஈரம் அலையிப் படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் என்று 91வது குறளிலும், அதனைத் தொடர்ந்து பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று 358வது குறளிலும் திருவள்ளுவர் அவர்களால் இந்த செம்பொருள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்புமிக்க செம்பொருளாக நமது தமிழ் மொழியும் நிறைய செறிவினை உள்ளடக்கியதாக எப்பொழுதுமே காலத்திற்குரிய மாற்றத்தை முன்னெடுத்து தமிழ் என்றென்றும் சிறந்த ஒரு மொழியாக தன்னை தகவமைத்து கொள்வதில் முக்கிய பங்காற்றுகின்றது. இந்த செம்பொருள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பில் செம்பொருள் என்ற அற்புதமான தலைப்பில் இன்று நம்மிடையே தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அம்மா அவர்கள் நம்மிடையே அற்புதமான சிறப்புரையை அதிகாலை வழங்க நம்மிடையே இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு அம்மா விந்திய கௌரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் செம்பொருள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள
புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை செம்பொருள் என்ற சிறப்பான தலைப்பில் உயர் நெறிகளில் வாழ்வியல் வழிகளில் நமது வழிகளை செம்மைப்படுத்துவோம், செழுமைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கொடுக்கப்பட்ட தலைப்பு செம்பொருள். அனைவருக்கும் வணக்கம். கொடுக்கப்பட்ட தலைப்பு செம்பொருள். ஆணும் பெண்டிரும் இல்லத்தில் ஈடுபட்டு நல்ல மக்களை பெற்று வளர்த்து சுற்றம் தழுவி நல்ல அறங்களை இனிய வாழ்தலை காமம் சான்ற காலை இந்தியகுரியம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. தோழர், உங்களுக்கு தெளிவா கேக்குதுங்களா? ஆரம்பம் முதலே விட்டு விட்டு தான் கேக்குதுங்கம்மா. கொஞ்சம் நீங்க நெட்வொர்க் சரியா இருக்க இடத்துல இருந்து பேசலாம்னு நினைக்கிறேம்மா. இல்ல உங்களோட வைஃபையோ மொபைல் நெட்வொர்க்கோ அந்த மாதிரி மாத்திட்டு பேசுங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் செம்பொருள் அம்மா கேக்குது. அம்மா விட்டு விட்டு கேக்குதுங்க. ஒரு 2 நிமிடங்கள் காத்திருக்கலாம். விந்திய கௌரி அம்மாவுடைய இணைய சவால் சரி பண்ணிட்டு மீண்டும் இணைவார்கள். நன்றி. அம்மா அவர்களின் இணைய சவால் சரியாகும் வரை ஒரு சிறிய வாசிப்பு. அனைவருக்கும் அருவியை பிடிக்கும். பிரிட்டோ வணக்கம் ஐயா. இந்த செம்பொருள் அப்படின்னுங்கிறது 36வது அதிகாரத்துல வரும் திருக்குறள்ல. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அறிவுங்கிறது செம்பொருள் காண்பது அறிவு ஒண்ணு. அப்புறம் 9வது
அதிகாரம் இனியவை கூறல். அதுல இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்னு வரும். அது இதெல்லாம் நம்ம சேர்த்து சிந்திக்கலாம். சரி, நீங்களும் கொஞ்சம் ஓய்வா இருக்கட்டுமேன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. நன்றி. ஆமாங்க. இது 2யும் குறிப்பிட்டு தான் நம்ம முன்னுரையில துவங்கணும். நீங்க இது சார்ந்த கருத்துக்கள உங்களோட மனதுல பட்டத நீங்க பகிர்ந்துக்கலாங்க. அதாவது பொருள் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம்னா 2 வகையான பொருள் இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னுவாரு. அடுத்த வரி நம்ம பார்க்கணும் என்னன்னா, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னுவாரு. இந்த இவ்வுலகம் அவ்வுலகம் 2மே நம்ம இலக்கணத்துல என்ன சொல்லுவோம்னா, கிராமர். எப்பயுமே கிராமரை கொஞ்சம் கிளாமரா படிக்கணும். இந்த இவ்வுலகம் அவ்வுலகம் அப்படிங்கிறது ஆ இந்த 2 எழுத்துமே சுட்டெழுத்து. சுட்டெழுத்து அப்படின்னா சுட்டி காட்டுகிற எழுத்து. இப்ப இந்த ஒரே திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா 2 உலகத்தை சுட்டி காட்டுறாரு, அப்புறம் சுத்தியும் காட்டுறாரு. எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பொருள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இப்ப நமக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறோம்ல, அங்காடியில போய் கடையில போய். இன்னைக்கு அங்காடிங்கிற வார்த்தை தெலுங்குக்கு போயிடுச்சு, அவங்க எடுத்துக்கினாங்க அத. ஆனா இயல்பா பாத்தீங்கன்னா அங்காடிங்கிறது தமிழ் சொல். ஏன்னா 50 காப்பியமா இருக்கக்கூடிய மணிமேகலையில அல்லங்காடி நாலங்காடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இரவு, அல்லங்காடி அது இரவு, நாலங்காடின்னா பகல் நேர கடைகள். அப்படி நம்ம அங்காடியில போய் பொருள் வாங்குறோம்ல, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு செய்யுள் ஒண்ணு சொல்றோம், அந்த செய்யுளுக்கு பொருள் சொல்லுங்க அப்படின்னா அந்த இடத்துல மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆக மெட்டீரியல்ங்கிறதும் பொருள் தான், மீனிங் அப்படிங்கிறதும் பொருள் தான். இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது உடலுக்கான பொருள். இந்த மீனிங் அப்படிங்கிற பொருள் இருக்கு பாருங்க, அது அறிவுக்கான பொருள். இந்த 2 பொருளும் இந்த உலகத்துல மிகவும் இன்றியமையாதது அப்படிங்கிறது. இவரு ஆக்கி பரந்தாமனார்னு ஒருத்தர் சொல்வாருங்க, வாழ்வதற்கு பொருள் வேண்டும், அது மெட்டீரியல். வாழ்வதிலும் பொருள் வேண்டும், அது மீனிங். வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அப்படின்னா நம்ம இத்தனை வருஷ காலம் வாழ்ந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணினோம், யாருக்கு இந்த உலகத்துக்கு என்ன செய்தோம்? ஒண்ணுமே செய்ய வேணாம், யாரையும் துன்புறுத்தாம வாழ்ந்திருந்தா கூட அதுவே பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அதனாலதான் இந்த பொருள் அப்படிங்கிறது முதல்ல 2 வகை. என்னன்னா, ஒண்ணு அர்த்தம், இன்னொன்னு மெட்டீரியல். இந்த மாதிரி பொருள் இது எல்லாமே நமக்கு எங்க இருந்து வரும் அப்படின்னு சொன்னா, அந்த அறிவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த அறிவு அப்படிங்கிறதுல இருந்துதான் இந்த பொருள் எல்லாமே வரும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு. அப்ப என்ன படிச்சாலும் அதோடைய பொருளை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது. இந்த நம்ம பக்தி இலக்கியத்துல கூட பாட்டெல்லாம் பாடும்போது பொருள் 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 அப்படின்னு வரும். அதனால இந்த 2 பொருளையும் நம்ம எங்க இருந்து பெறுவோம் அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு கொடுக்கிறது அருள் அப்படிங்கிறது தான். இதுல பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிறது சரி, ஆனா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறது அதை காட்டிலும் சரி. எப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் பெற்று கொண்ட பொருளை வைத்துக்கொண்டு அருளை பெறுவதற்கான செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இதோட பொருளே. இதோட மீனிங்கே அதுதான். அதற்கு பிறகு இந்த இது எல்லாமே எங்க வரும்? இப்ப ஒரு சொல் இருக்கு, ஒரு சொல் சொல்றோம். இப்ப குற்றம் கடிதல் அப்படின்னு ஒரு சொல் சொல்றோம். குற்றம் அப்படின்னா நமக்கு தெரியும், கடிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். குற்றத்தை நீக்குதல்.
ஏன்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுற்றம்ங்கிற ஒரு சொல் இருக்கு பாருங்க, இதை நம்ம பிரிச்சு பார்க்கணும். சுற்று கூட்டல் அம். அதாவது சுற்று அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, உறவினர்கள், நண்பர்கள், அப்புறம் நமக்கு உதவி செய்கிறவர்கள், அப்புறம் நம்ம கிட்ட உதவி பெறுகிறவர்கள், எல்லாமே நம்மளை சுத்தி இருப்பாங்க. அதுதான் சுற்று கூட்டல் அம், சுற்றம் அப்படின்னு வரும். இது எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடிய பொருள் வந்து அறிவு அப்படிங்கிறது. ஆனா இந்த அறிவு அப்படிங்கிறது இந்த பொருளை கொடுத்தால் மட்டுமே அது முழுமை ஆகாது அப்படிங்கிறது. இந்த அறிவு என்ன பண்ணும்? முதல்ல வந்து இதுல 3 விஷயத்த சிந்திக்கணும். விந்தியாமா வந்துட்டாங்களா? சரி. ஐயா இருக்கிறேன் ஐயா. சரி, நன்றி. அவங்க வந்துட்டாங்க. செம்பொருளை நமக்கு உணர்த்துவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். செம்பொருள் ஆடவரும் பெண்டீரும் இல்லறத்தில் ஈடுபட்டு நல்ல மக்களை பெற்று வளர்த்து சுற்றம் தழுவி நல் அறங்களை செய்து இனிய வாழ்வு வாழ்தலே வாழ்வியல். நாம் அனைவரும் மிகச்சிறந்த வாழ்வு வாழ வேண்டும். நமக்கு கிடைத்த தொன்மையான ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். பொருளதிகாரம் நம்முடைய வாழ்க்கை பொருள் உடையதா இருக்கணும், அர்த்தமுடையதா இருக்கணும், பயனுடையதா இருக்கணும். அதைத்தான் அதுல குறிப்பிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு நூற்பா, காமம் சான்ற கடைக்கோட் காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமோடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே. நம்ம வாழ்க்கைய இன்பமா நம்ம அமைத்து கொள்ள வேண்டும். அறவாழ்வா வாழணும், சுற்றத்தோடு வாழணும். யாருன்னா கிழவனும் கிளத்தினா தலைவனும் தலைவியும் சிறந்த வாழ்வு வாழணும். பிறப்பு முதல் இறப்பு வரை பல பதிவிட்டுள்ளார். 3 அவர் வந்து திருக்குறள்ல அமைத்துள்ளார். அந்த அமைப்பு முறை சிறப்பா இருக்கும். வாழ வேண்டும். அன்பு உற்று அமைந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இவ்வுலகில் இன்பம் அடைந்தவர் அடையும் சிறப்பு அவர் அன்பு உடையவராக பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயன் என்பர். அன்புதான் அடிப்படையானது, நம்முடைய வாழ்வை நிலைக்க செய்வது. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு இதன்படி நாம் வாழ வேண்டும். செம்பொருள் என்றால் உண்மை பொருள்னு அர்த்தம். உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். பலருக்கும் நன்மை தரக்கூடிய வாழ்வை நாம் வாழ வேண்டும். சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அறிவு நல்ல அறிவா இருக்கணும், பகுத்தறிவா இருக்கணும். மனம் போன போக்குப்படி நாம் வாழக்கூடாது. அது நல்ல ஒரு எண்ணமா இருந்தா பரவாயில்ல, கெட்டதா இருந்தா கூடவே கூடாது. வள்ளுவர் நமக்கு நல் வழிகாட்டுகிறார். மனத்தை அது போன போக்கில் போக விடாமல் தடுத்து தீமைகளிலிருந்து விலக்கி நன்மையில் செல்ல விடுவதே அறிவு அப்படின்னு நமக்கு எடுத்துரைத்துள்ளார். அப்ப அறிவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். அறிவு தான் நமக்கு மதிப்பை தேடித்தரும், மரியாதையை தேடித்தரும், பொருள் வளத்தோடு சிறக்க நம்மளுக்கு உதவியா இருக்கும். நல் வாழ்வுக்கு அதுதான் உன்னதமான ஒரு வழிகாட்டியா இருக்கும்.
நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒழுக்கம். 10 திருக்குறள்ல அவரு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அதில் மிகவும் அருமையான ஒரு திருக்குறள், பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அஃதே துணைங்கிறார். ஒழுக்கமா இருக்கிறது உண்மைக்கே கடினமானதுதான். சில சமயம் வருத்தமெல்லாம் நமக்கு ஏற்படும் தான். ஆனா அவரே குறிப்பிட்டுள்ளார், வருந்தியேனும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும், பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம்ட்டார். பலவற்றை ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணைங்கிறார். ஒழுக்கம்தான் நம்முடைய உயிருக்கு துணையா இருக்கும். அப்ப செம்பொருள், உண்மை பொருள், முதல்ல அன்பு, அடுத்து அறிவு, இந்த ரெண்டையும் நாம உடைமையா வச்சிருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதா இருக்கும். நம்மளோட தமிழ் சமூகம் அருமையான சமூகம். உலகத்திலேயே தமிழர் உயர்வானவர். எங்கு வேணாலும் நம்ம எடுத்து சொல்லலாம். அதற்கான சான்றுகள் இலக்கியங்கள்ல அகச்சான்று புறச்சான்று பரவி கிடைக்கின்றது. தமிழ் சமுதாயத்தின் அடிப்படையாக இருப்பது குடும்பம். ஒரு கணவனும் மனைவியும் தங்களுடைய பிள்ளைகளுடன் இணைந்து வாழும் அமைப்பு தான் குடும்பம். குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறது சிரமம்தான். திருமணம் ஆகாம ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். ஒரு ஆணும் பெண்ணும் ஓர் உறுதியான இணைப்பு வைத்துக் கொள்வதே திருமணம். அன்றைய காலத்துல அதை வரையறுத்து நமக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு திருமண முறைகள் எப்படி எப்படியோ இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா எப்படி இருக்கணும்ன்றத நம்ம முன்னோர்கள் நமக்கு அந்த திருமண அமைப்பு அழகா வரையறுத்துட்டு போயிருக்காங்க. பார்க்கலாம். பலதார மனத்தால் சமுதாயத்தில் சீர்கேடுகள் நிகழ்ந்த போது ஒழுங்குபடுத்தும் முகமாக திருமண முறை தோன்றியது. இதனை தொல்காப்பியத்தில் அருமையாக எடுத்துரைத்துள்ளார். நூற்பாவை பார்ப்போமா? பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. இந்த ஐயருங்கிறது அன்றைய பெரியோர்கள், அது யார் வேணாலும் இருக்கலாம். பொய் யாரோ சொல்லியிருக்காங்க, தலைவன் சொல்லியிருக்கலாம், தலைவி சொல்லியிருக்கலாம், கணவன் மனைவி யாரோ சொல்லியிருக்காங்க. பொய்யும் வலுவும், வலுனா குற்றம், பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. கரணங்கிறது திருமண சடங்கு. அப்ப என்ன தொல்காப்பியர் எழுதியிருப்பார், களவியல் கற்பியல்னு. களவு வாழ்வு காதல் வாழ்வு, காதல் வாழ்வு கற்பு வாழ்வா மாறணும். அப்போ கற்பியல் திருமண வாழ்வா இருக்கணும். அப்ப தலைவி பொய் சொல்லியிருக்கலாம், இவனை நான் பார்த்ததே இல்லைன்னு. தலைவன் பொய் சொல்லியிருக்கலாம், இவளை நான் பார்த்ததே இல்லைன்னு. யாராவது ஒருத்தர் அப்படி இருந்திருக்கலாம். அப்ப பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம திருமணம் செய்து வைக்க வேண்டும், ஊரு அறிய அப்படின்னு இருந்திருக்கலாம். இதைத்தான் அவர் எழுதுறாரு. அப்போ செம்மைனா என்ன, செம்மொழினா என்ன, செம்பொருள்னா என்ன? சில தவறுகள் இருந்திருக்கு, அதை திருத்தி நல்ல முறையா கொடுத்துட்டாங்க. செம்மைனா முழுமையானது, நிறைவானது, சிறப்பானது, சொல்லிட்டே போலாம். பல பொருள் உண்டு. இன்றைக்கு நாம அதை உண்மை பொருள்னு எடுத்துக்கிட்டு நம்ம அருமையா என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அப்போ பெரியவங்க திருமணம் செய்து வைத்தார்கள். அத முறையா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றத திருவள்ளுவர் நமக்கு கொடுத்துட்டாரு. அவர் இல்லறம், அதுக்கடுத்து துறவரம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இல்வாழ்வான் எப்படி இருக்கணும்ன்றத 10 குறள்கள்ல சொல்லியிருக்காரு. துணை நலம், மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இல்வாழ்க்கை அதிகாரத்துல ஒரு அருமையான குறளை பார்ப்போம், அது நம்மளுக்கு ரொம்ப பயனுடையதா இருக்கும். ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்துங்கிறார். பிறரை அறவழியில் செலுத்தி தானும் அவ்வழியில் சென்று வாழும் இல்லறத்தானின் வாழ்க்கை துறவற வாழ்க்கையை விட சால சிறந்ததுங்கிறார். எவ்வளவு அருமையா நம்மளுக்கு வழிகாட்டுறாரு வள்ளுவர். பேச
விந்திய கௌரி அம்மா, மீண்டும் உங்களுடைய குரல் கேட்கலைங்கம்மா. இன்சொலால் ஈரம் அழகி. அம்மா கேக்குதாம்மா? நடுவுல விட்டு போச்சுங்கம்மா, இப்பதாம்மா கேக்குது. நீங்க அந்த திருக்குறள் சொல்லிட்டு இருந்தீங்க, அப்ப விட்டு போனது இப்பதாம்மா கேக்குது. ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. அருமையான குறள். பிறரை அறவழியில் செலுத்தி தானும் அவ்வழியில் சென்று அம்மா, மீண்டும் உங்க குரல் கேட்கலைங்கம்மா. விந்தியா கௌரி அம்மா, உங்களுடைய குரல் கேட்கலம்மா. அம்மா கேக்குதாம்மா நான் பேசுறது? கேட்கலைங்கம்மா. திரும்பவும் கேக்குதான்னு கேக்குறது மட்டும்தாம்மா கேக்குது, அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. இன்சொலால் ஈரம் அழகி படிர் இலவாம். இப்பவும் விட்டு விட்டுதாம்மா கேக்குது. அம்மா, இப்பவும் விட்டு விட்டுதான் கேக்குது. எங்கேயாவது நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க இடத்துல இருந்து பேசினா கேக்கும்னு நினைக்கிறேம்மா. இன்சொலால் ஈரம் அழகி படிர் இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அருமையான குறள். செம்மையான பொருளை அறிந்தவர்களின் வாய்ச்சொற்கள் இனிய சொற்களாய், அன்பு கலந்ததாய், வஞ்சம் இல்லாததாய் இருக்கும். அம்மா நான் பேசுறது கேக்குதாம்மா? இப்பதாம்மா கேட்க தொடங்குது, தொடருங்கம்மா. சரிங்கம்மா. அதே போல நம்ம கிட்ட
செய்யாமல் செய்த உதவிக்கு வையானகமும் ஆற்றல் அரிது. தனக்கு ஓர் உதவியும் செய்யாதிருக்கும் போது விந்தியகௌரி அம்மா, ஒரு முறை நம்ம தளத்துக்கு வெளியில போயிட்டு திரும்ப வந்து இணைங்கம்மா. பெரும்பாலும் சரியாயிடும்னு நினைக்கிறேன். விந்தியகௌரி அம்மா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு முறை வெளியில சென்றுட்டு இணைஞ்சீங்கன்னா சரியா இருக்குங்கம்மா. நன்றி. நுட்பமா எழுதியிருக்காங்க திருவள்ளுவர். அது மட்டும் இல்ல, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. விந்தியகௌரி அம்மா, ஒரு முறை தளத்துக்கு வெளியில சென்றுட்டு திரும்ப இணைங்கம்மா. லீவ் குவைட்லி கொடுத்துட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க பேசுறது கேட்கல. விந்தியகௌரி அம்மா, ஒரு முறை தளத்துக்கு வெளியில லீவ் குவைட்லி கொடுத்துட்டு வெளியில போயிட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணுங்க. அன்பிற்கினிய நண்பர்களே, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணைய சவால் தொடர்பாக அம்மாவால் தொடர்ந்து பேசுவதில் ஒரு சவால் நீடித்து வருகின்றது. செம்பொருள் எப்பொழுதுமே செழுமையான ஒரு வாழ்வியல் அடையாளத்தை நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. அம்மா பேச முடியுதான்னு முயற்சி பண்ணி பாருங்கம்மா. இப்ப விந்தியகௌரி அம்மா, தனக்கு ஒரு உதவியும் செய்யாதிருக்கும் போது ஒருவன் பிறருக்கு செய்த உதவி இம்மண்ணுலகமும் விண்ணுலகமும் ஒப்பாது இயலாது. உதவிய நாம எதிர்பார்க்காமல் செய்யணும். மற்றவர்கள் கேட்பதற்கு முன்பே நாம் உதவி செய்யணும். அதுதான் சிறப்பான ஒரு உதவி. இத வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும். நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது, அன்றே மறப்பது நன்று. இக்குறள் நாம் அனைவரும் அறிந்ததே. பிறர் செய்த நன்மையை மறப்பது அறமாகாது. அவர் செய்த தீமையை உடனே மறந்து விடுவதே அறமாகும். நட்பு நமக்கு தேவையானது.
உண்மையான நட்பு இருக்கணும். அன்றைய காலங்கள்ல சிலரோட நட்பு உண்மையான நட்பா இருந்தது. இன்றைக்கு மிக சிலருடைய நட்பு தான் உண்மையானதா இருக்கு. நட்புல பகை நிறைய இன்றைய காலங்கள்ல வருது. அதனால அந்த உண்மையான நட்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஒருவனுடைய குணம், செயல் முதலியவற்றை பல வழிகளிலும் ஆராய்ந்து நட்பு செய்யாதவன் முடிவில் தான் இறந்ததற்கு காரணமாகிய துன்பங்களை தானே விளைவிப்பான் என்று திருக்குறளில் அருமையாக பதிவிட்டுள்ளார். அடுத்து ஒரு மன்னிக்கணும். தொடர்ந்த இடையூறுக்காக மன்னிப்பு கோருகின்றோம். செம்பொருள் எப்பொழுதுமே நமது வாழ்வியல் வழித்தடங்களில் நாம் எவ்வாறு ஒவ்வொரு செயல்களையும் கனெக்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு பண்ண முடியாதுமா. அம்மா மைக்க மியூட்ல போட்டுருங்கம்மா. நான் தொடர்றேன். நன்றிங்க. விந்தியகோரியம்மா மைக் கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. நன்றிங்கம்மா. உங்களுக்கு இணைய சவால் இருக்கிறதுனால இன்னைக்கு கடுமையான பனி நிலவுது. அதனால இணைய சவால் வந்து ஒரு பெரிய விடயமா இருக்குது. செம்பொருள் எப்பொழுதுமே செழுமையான வாழ்க்கையை, உண்மையான பொருளை அடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறை நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக எப்பொழுதுமே இருக்கின்றது. நமது வாழ்வியல் வழித்தடங்களை எவ்வாறு சிறப்பாக நாம் வடிவமைத்துக் கொள்கின்றோம் என்பதை மையப்பொருளாக கொண்டதுதான் இந்த வார தொகுப்பாகவும் இன்றைய தலைப்பாகவும் இருக்கின்றது. நமது வாழ்வியல் மேன்மையை எவ்வாறெல்லாம் நாம் வழி அமைத்துக் கொள்கின்றோம். நிறைய நம்பிக்கைகளால் நமது வாழ்க்கை வட்டத்தினை ஒரு குறுகிய வட்டமாக மாற்றிக்கொண்டு அந்த சிறிய வட்டத்திற்குள்ளே வாழ்க்கை பயணத்தை எடுத்து செல்பவர்களாக நமது வாழ்வியல் பெரும்பாலும் அமைந்து விடுகின்றது. ஒரு சிறிய வாழ்க்கை நம்மளுக்கு எப்பொழுதும் சுகமான ஒரு வாழ்க்கையாக அமைந்து அந்த சிறிய வட்டத்திற்குள் வாழ்ந்தாலே போதுமானதாக இன்றைய வாழ்வியல் சூழல் பெரும்பாலும் அமைந்து விடுகின்றது. குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு நமது வாழ்வியல் சூழல் இந்த சமூகத்திற்கும் நமக்குமான இடைவெளியை இன்னும் அதிகரித்திருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒன்றாக இருக்கின்றது. நாம் நம்மோடு நமது வாழ்வியலை நிறைத்துக் கொள்கின்றோமா, அல்லது இந்த சமூகத்தோடு கரம் கோர்த்து ஒவ்வொரு சூழலிலும் பயணிக்க முற்படுகின்றோமா என்பது நமக்கான கேள்வியாக இன்றைய வாழ்வியல் சூழலில் இருக்கின்றது. நாம் எவ்வாறு நமது வாழ்வியல் படிநிலைகளை இந்த தமிழ்கூறும் நல்லுலகில் எடுத்து செல்கின்றோம் என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. நமது வாழ்வியலில் நிறைய உயர் நெறிகளை நாம் கற்று தேர்ந்து கொள்ளும் பொழுது நமது வாழ்வியல் சூழல் சிறந்த ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது.
இன்றைய கலாச்சார நிறைய நிறைய சவால்களை நமக்கு எடுத்து சென்றாலும், நாம் நமது முன்னோர்கள் எப்பொழுதும் நமது தாத்தா பாட்டிகள் காலத்தில் நமது பெற்றோர்களை எப்பொழுதுமே ஒரு இந்த தலைமுறை எப்பொழுதுமே ஒரு சவால் நிறைந்த தலைமுறையாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருப்பார்கள். நமது பெற்றோர்களோ நம்மை அவ்வாறு கூறியிருப்பார்கள். இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்று. இது ஒவ்வொரு தலைமுறையாக எப்பொழுதும் நீடித்த வண்ணமாக இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதற்கெல்லாம் எப்பொழுதும் நமக்கு நாம் வாழ்ந்த காலத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுகளே கடந்த காலத்தை நோக்கிய அந்த நினைவுகள் எப்பொழுதும் சிறந்த ஒன்றாகவும், தற்கால தலைமுறை எதிர்கொள்ளும் வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே கரடுமுரடான பாதைகளாக இருப்பது போன்ற தோற்றத்தை எப்பொழுதுமே விதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல நேற்றைய வாழ்க்கை கூட இனிமை பொருந்திய வாழ்க்கையாக நமக்கு காலத்தின் சூழலில் மாற்றம் பெறுகின்றது. ஆனால் தற்கால சூழலை எதிர்கொள்வது நமக்கு எப்பொழுதும் கசப்பு நிறைந்த ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது. நிகழ்கணத்தில் வாழ்வதற்கான முயற்சிகள் நமது நமது வாழ்வியல் வழித்தடங்களில் எவ்வாறு நாம் நேர்கொண்டு எடுத்து செல்கின்றோம் என்பது உண்மையான பொருள் பொதிந்த ஒரு வாழ்வாக இருக்கின்றது. நம்மை நாமே நமது செயல்களில் உணர்கின்றோமா? நம்மை நாமே ஒவ்வொரு செயல்களிலும் இன்னும் பட்டை தீட்டிக் கொள்கின்றோமா? ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமது வாழ்வியல் வழித்தடங்களில் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றோம் என்பது சிந்தனைக்குரிய ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த உலக வாழ்வியலானது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்வியல் பயணமாக எப்பொழுதுமே இருந்து வருகின்றது. இன்பம் வரும்பொழுது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உடையவர்களாக நாம் மாறித்தான் போகின்றோம். ஆனால் துன்பம் நமக்கு நேரும் பொழுது நாம் எப்பொழுதும் ஒரு புலங்கக்கூடியவர்களாக, அங்கலாய்ப்பவர்களாக, ஏதோ வாழ்வியலில் எதையோ இழந்து விட்டோம் என்கின்ற ஒரு மனப்பாங்குடையவர்களாக, ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆம், அனைத்தையும் சமநிலையில் எதிர்நோக்கும் ஒரு உணர்வுள்ள மனநிலை கொண்டவர்களாக நமது வாழ்வியல் பயணத்தை எடுத்து செல்லும் போது அது அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்வியல் பயணமாக என்றென்றும் மாறித்தான் போகின்றது. நமது வாழ்வியல் சூழலில் எதிர்கொள்ளக்கூடிய நிறைய நிறைய சவால்கள் நேற்றைய சிறப்புரையில் கூட அன்பு ஐயா ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதிபராக ஆவதற்கான பெரும் கனவுடைய ஒருவர் தமது வாழ்வியல் வழித்தடத்தில் சந்தித்த சறுக்கல்கள் குறித்த ஒரு நீண்ட நெடிய பார்வையினை நேற்றைய சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார்கள். நமது வாழ்வியல் வழித்தடங்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையையும் எந்த அளவிற்கு அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்தே நமது வாழ்வியல் வளமுடையதாக இருக்கின்றது. சிறுக சிறுக சேமிப்பது போல நாம் நமது நற்குணங்களை நிறைய நிறைய சேமிக்கும் பொழுது நமது வாழ்வியல் வழித்தடம் நம்மை அறியாமல் மிக சிறந்த ஒன்றாக மாறிப்போகின்றது. திருவள்ளுவரும் திருக்குறளில் வெகு அழகாக குறிப்பிடுகின்றார். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று அற்புதமாக விளக்குகின்றார். நாம் சிறிய சிறியதாக நல்லதை நீண்ட நெடிய நாட்கள் கேட்டு வரும் பொழுது நம்மை அறியாமலே அது மிகப்பெரிய பெருமைகளை நமக்கு தேடித்தரும் என்பதை வெகு சிறப்பாக திருக்குறள் நமக்கு விளக்குகின்றது.
நமது வாழ்விய நமது வாழ்வியல் வழித்தடங்களில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளையும் நாம் எப்பொழுதும் சீராய்பவர்களாக, பொருள் உணர்ந்த வாழ்க்கை வாழ்பவர்களாக மாற்றம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் சிறு சிறு குறிப்புகளாக நமது ஒரு சிறிய அட்டையில் எழுதி அதை நாம் சரியாக பின்பற்றுகின்றோமா, அந்த நாளுக்குரிய முயற்சியினை மேற்கொண்டோமா என்ற திட்டமிடலிலிருந்தே நமது வாழ்வியல் பயணம் என்றென்றும் துவங்க ஆரம்பிக்கின்றது. செம்பொருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையினை வாழ்வதற்கு நாம் நிறைய நிறைய பயிற்சிகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ளும் பொழுது நமது வாழ்வியல் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையாக பரிமாற்றம் பெறுவதை நம்மால் காலப்போக்கில் உணர்ந்து கொள்ள இயலும். இன்றைய நாள் ஏதோ இன்று மலர்ந்துள்ளது என்று எளிமையாக கடந்து செல்பவர்களாக நாம் இருந்து விடாமல், கொஞ்சம் கொஞ்சமாக நமது வாழ்வியலை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவதற்காக, பொருள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த இயற்கையும் இறைமையும் நமக்கு எண்ணற்ற ஆற்றலையும் அறிவையும் நேரத்தையும் நிறைய நிறைய நிறைவாக வழங்கியுள்ளது. நாம் இதனை அன்றாடம் திறம்பட மேற்கொள்ளும் பொழுது, திறம்பட பயன்படுத்தும் பொழுது, திறம்பட பகிர்ந்தளிக்கும் பொழுது வாழ்வியல் மிக சிறந்த அர்த்தம் நிறைந்த ஒன்றாக மாறித்தான் போகின்றது. ஆம், நமது வாழ்வியலில் செம்பொருள் என்ற ஒரு செம்மார்ந்த வாழ்வியல் பொருளை, அறத்தை நமது வாழ்வியல் வழித்தடங்களில் நிறைத்து கொள்வோம். ஒவ்வொரு நொடி பொழுதையும் நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயனளிக்கும் வகையில் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையினை வாழுவோம். இந்த வாழ்வியல் வரத்தில் நாம் நமது வாழ்க்கையினை புலம்பித் தவிப்பவர்களாக, எதற்கும் குறை கூறுபவர்களாக, மற்றவர்களை இழித்துரைப்பவர்களாக நமது வாழ்வியல் பயணத்தின் பகுதிகளை வடிவமைத்துக் கொள்கின்றோமா? நமக்கே நமக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு வாழ்வியலாக வடிவமைத்துக் கொள்கின்றோமா? இன்னும் படைப்புத் திறன் மிக்கவர்களாக, அழகியலை உணர்ந்தவர்களாக, இந்த உலகை அற்புத படைப்பாக நமது வாழ்க்கை முறையால் அழகாக்குகின்றோமா என்பது ஒரு சிறந்த சிந்தனையாக இன்று உங்களிடையே வைக்கப்படுகின்றது. நாம் நமது நேரத்தை எவ்வாறு செலவிடுகின்றோம் என்பதை ஒவ்வொரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் சிறு சிறு கருத்துகளாக எழுதி வைத்து நம்மை நாம் சுய ஆய்வினை மேற்கொள்வோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான சூழலை எவ்வாறு வடிவமைத்து ஒவ்வொரு கணப்பொழுதையும் நாம் கவனத்துடன் கையாண்டு, இறைமை இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் வாழ்வியல் வரம் நிறைந்த செம்பொருள் வாழ்வினை, அறம் நிறைந்த வாழ்வினை வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை முன்னெடுப்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்கள் மிக சிறந்த ஒன்றாக மாற்றம் பெறும் பொழுது, நம்மோடு இணைந்த இந்த சமுதாயமும் ஒரு முன்னுதாரணமான சமுதாயமாக, முன்னேற்றம் பெற்ற சமுதாயமாக, வருங்கால தலைமுறைகள் செழிப்பான ஒரு வாழ்வியல் சூழலை இன்னும் எதிர்கொள்வதற்கான ஊக்கத்தை அளிக்கக்கூடிய செம்பொருள் நிறைந்த சமுதாயமாக மாற்றம் பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு பொழுதையும் நாம்
அர்த்தம் நிறைந்த வாழ்வாக்குவோம். நமது ஆற்றலையும் நேரத்தையும் நிறைவாக பயன்படுத்தி இன்னும் சிறப்பானதொரு வாழ்வியல் பயணத்தை எதிர்கொள்ள அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவரோடும் பகிர்ந்து கொண்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய நண்பர்களே, இதுவரை இன்று செம்பொருள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு அம்மா விந்திய கௌரி அம்மா அவர்களுடைய சிறப்புரையையும் அன்பு ஐயா அர்த்தநாரி அவர்களுடைய சிறப்புரையும் நமது தளத்தில் கேட்டோம். இதுவரை இணைய சவால்களுக்கு இடையிலும் இந்நிகழ்வை முழுமையாக கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது சரித்திரம் படைப்போம் தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் செம்பொருள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று செம்பொருள் என்ற தொகுப்பில் செம்பொருள் என்ற தலைப்பில் அன்பு அம்மா தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் இணைந்தோம். நாளை நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் சிறப்புரையாக வழங்க இணைகின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செம்பொருள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம நிறைய கருத்துக்கள் பார்த்தோம். விந்தியா கௌரி அம்மா இன்றைக்கு சிறப்புரை வழங்குவதாக இருந்தது. அவங்களுக்கு இணைய சவால் காரணமாக இன்று 3 பேருடைய கருத்துக்களை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முதலில் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் செம்பொருள் குறித்து நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. முக்கியமாக 2 திருக்குறள், செம்பொருள் பத்தி 2 திருக்குறள் இருக்கு. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது. இந்த பிறவியில நம்ம என்ன செஞ்சோம், அந்த அறியாமை அதெல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம அதுக்கு சிறந்த அந்த நிலைக்கு போறதுக்கு காரணமாக இருக்கிறது செம்பொருளை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது நமக்கு ஒரு மெய்யுணர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது. அடுத்ததாக இன்சொலால் ஈரம் அழை இப்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படிங்கிறது. அதாவது அன்பு கலந்த ஒரு வஞ்சம் இல்லாத சொற்களை நம்ம பேசணும். அப்படி பேசும்போது மெய்ப்பொருள் கண்டவர்களாக நம்ம மாறுவோம். அந்த சொற்கள் அப்படி நம்ம கூறும்போது அந்த சொற்கள் இன்சொற்களாக மாறும். இந்த 2 திருக்குறள்கள் மேலும் நம்ம தினமும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கிறோம். நம்மளுடைய தளத்திலையும் நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்கள் கூறுறாங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பின்பற்றுகிறோமா அப்படிங்கிற ஒரு சுய ஆய்வு செய்யணும். இல்ல நம்ம என்னென்ன பின்பற்றணும், என்னென்ன சிறப்பா இருக்கு, நம்ம எதை பின்பற்றல, இதெல்லாம் சுய ஆய்வு செய்து எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு ஒரு குறிப்பாக எழுதி வச்சுட்டு கூட நம்ம பின்பற்றணும். ஏன்னா கேட்டுட்டு அப்படியே போறது காட்டிலும் நம்ம பின்பற்றும்போது நம்ம வாழ்க்கை இன்னும் மேம்படும் அப்படிங்கிறதும் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டார். அடுத்ததாக அர்த்தநாரி ஐயா அவரும் செம்பொருள் திருக்குறள்ல 2 இடங்களில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற திருக்குறள்ல இருந்தும் சில கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டார். அதாவது நம்ம வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். 2 பொருள் இருக்கு. அர்த்தம் அப்படிங்கிறது, பொருள் அப்படிங்கிறதுக்காக 2 அர்த்தம் இருக்கு. அதாவது ஒன்று அர்த்தம் அப்படின்றது, இன்னொன்னு மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம சொல்றோம் கடையில போய் பொருள் வாங்குறது அப்படிங்கிறது. அப்ப இந்த 2 பொருளும் நான் தெரிஞ்சுக்கணும்னா இது எல்லாமே நம்ம அறிவில் இருந்துதான் வருகிறது. அறிவும் ஒரு பொருள். அப்ப நம்ம இந்த உலகத்துல நமக்கு என்ன கிடைச்சதோ, நம்ம என்னெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ
அதையெல்லாம் உபயோகப்படுத்தி அடுத்து அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. அதனால இந்த உலகத்துல கிடைச்ச பொருள வச்சு அந்த உலகத்திற்கு தேவையான அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குற்றம் கடிதல் அப்படிங்கிறது ஒரு சொல் இருக்கு. அதுலயும் கடிதல் அப்படின்றதா நீக்குதல், குற்றங்களை நீக்குதல் அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்ததாக விந்தியா கௌரி அம்மா அவர்களும் திருக்குறள்ல இருந்து சில கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெருந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அதாவது நம்ம ஒழுக்கத்தை பின்பற்றணும் வாழ்க்கையில. அது ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கத்தை பின்பற்றும்போது நமக்கு நிறைய வருத்தங்கள் நேரும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். ஆண், பெண் உறவை உறுதி செய்வது அப்படிங்கிறதும் திருமணம். அந்த திருமணத்திலும் நம்ம ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். செம்பொருள் அப்படின்னா உண்மை பொருள் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஆ ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அப்படிங்கிற திருக்குறளையும் பகிர்ந்துகிட்டாங்க. மிக்க நன்றிங்க விந்தியா கௌரி அம்மா, மிக்க நன்றிங்க அர்த்தநாரி ஐயா, மிக்க நன்றிங்க ஆரோக்கியமிக்க தோழர். அனைவருக்கும் அருமையான கருத்து, செம்பொருள் குறித்து அருமையான கருத்துக்கள் கூறிய அனைவருக்கும் மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரெட்டா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இந்த தளத்தில் சித்திரம் வடித்து கொண்டிருக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நமக்கெல்லாம் அரிய பெரிய கருத்துக்களை வாரி வழங்கிய அர்த்தநாரி ஐயா அவர்கள், விந்திய கௌரி அம்மா அவர்கள், ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்கள் பலருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை முடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. இன்னைக்கு அம்மா விந்தியகௌரி அம்மா திருக்குறளை பற்றி நிறைய பேச வந்தாங்க. அதை முழுமையாக கேட்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னொரு நாள் நீங்கள் பேசுங்கம்மா, அதை நினச்சி வருத்தப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க.
அர்த்தநாரி ஐயா அவங்களும் வந்து என்னுடைய கருத்துக்கள் சொன்னாங்க. அவங்க வந்து ஒன்று சொல்கிறதும் நல்ல கருத்து. எல்லாருமே சொல்கிறது நல்ல கருத்து தான். திடீர்னு வந்து அவங்க சொன்னப்ப ரொம்ப பூரிப்பாக இருந்தது. இந்த தளத்தில் தடை ஏற்படும் பொழுது ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவங்க வந்து குறுக்கிட்டு அந்த இடத்த பூர்த்தி பண்ணுற விதம் ரொம்ப அருமை. அருமையிலும் அருமைன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி பாருங்க, இப்போ அம்மா பேசுகிறதா இருந்தது, தடைப்பட்டது. உடனே ஐயா அதனாரி ஐயா, ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அப்படியே கையில் எடுத்து பேசுகிறாங்க பாருங்க. அதுதாங்க தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. அந்த கருணை தான் எல்லார் மனசுலையும் இருக்கு. ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இந்த தளம் ஆரம்பிக்கல அப்படின்னா அது இந்த தளம் வந்து ஒரு பெரிய ஆலமரம் விருட்சம். அதில் எத்தனை பறவைகள் வந்து தங்கி இளைப்பாரி களைப்பாரி அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? அங்கங்கே பழத்தை சாப்பிட்டுட்டு வந்து அந்த எச்சத்தை பூமியில் போட்டு அது ஒரு விருட்சமாக வளர உதவி பண்ணுறாங்க. அதுதான் இந்த கருத்தை தான் நான் இந்த தளத்தில் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அற்புதமாக இருக்குமா. அம்மா இன்னொரு நாள் வந்து பேசுங்கம்மா உங்கள் கருத்தை. அப்புறம் வந்து இந்த தளத்தில் வந்து அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமா நமக்கு ஒவ்வொரு கருத்தும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதை எடுத்து கற்பவள்ளி அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழலாம். ஒவ்வொரு நேரம் மனசு ஒரு ஒரு சின்ன சங்கடம் இருக்கும் பொழுது இந்த தளத்தில் வந்து வாழ்த்தி உட்காந்து கேட்கும் பொழுது அதுக்கு கருத்து அதில் உடனே கிடைக்கும். அது மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கும். அதை நல்ல உன்னிப்பாக கவனிக்கணும். அதில் வர்ற கருத்துக்களை வந்து எழுதி வச்சுக்கணும். அப்படியே எழுதி வைக்கிறது நம்ம மனசுலேயே எழுதி வைக்கலாம். மனசுலேயே பதிஞ்சிடும். நம்ம ஆழ கவனிச்சோம்னா அந்த மனசில் பதியும். அதை எடுத்து நம்மளும் அனுபவித்து குழந்தைங்களுக்கும் கொடுத்து உற்றார்கள் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கணும். நம்ம ஒரு அட்சய பாத்திரமாக மாறணும். இதுதான் இந்த தளத்தில் நான் கற்றுக்கிட்ட உண்மை. இந்த மாதிரி தினந்தோறும் தினந்தோறும் இந்த தளத்தை உருவாக்கி ஐயா ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவங்க ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஐயா உங்களை நினச்சா. அந்த இடைவிடம் அந்த 6 மணின்னா டான்னு வந்துடுவாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு நல்ல காரியத்தை செய்துட்ருக்கீங்க ஐயா. நீங்கள் அனைவரும் விந்திய கௌரி அம்மா, அர்த்தநாரி ஐயா, ஆரோக்கிய பிரீட்டா ஐயா, நீங்கள் 3 பேரும் நீங்களும் உங்கள் அன்பு குழந்தைகளும் குடும்பமும் நல்ல உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ பேசிட்டு இருக்கும்போது தான் உள்ள வந்தேன். இந்த தளத்துல நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற பின்பற்றக்கூடிய பற்றி கொள்ளக்கூடிய பல விடயங்கள் நம்ம இந்த தளத்துல வந்து நம்முடைய சான்றோர் பெரியோர் வந்து உரையாற்றுறாங்க. அந்த உரையில இருந்து நம்ம செவியில மட்டும் கேட்டுட்டு போகாம அதை நம்ம செயல்லையும் அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்முடைய வாழ்வு வந்து சிறக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த தலைப்புல செம்பொருள்ங்கிற தலைப்புல விந்தியா கௌரி அம்மாவும் அர்த்தநாரி ஐயாவும் பிரிட்டோ சகோதரரும் பல உரைகளை நிகழ்த்தியிருக்காங்க. எனக்கு இந்த
எனக்கு ஒரு இது தோணுது. அதாவது நம்ம இந்த ஜோக்கா கூட சொல்லுவோம். இந்த வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு. அதாவது ஒருத்தர் ஆளை வச்சு எடை போடக்கூடாது. அது சின்னவரோ பெரியவரோ ஏதாவது ஒரு கருத்துக்கள் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த கருத்தை வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த சுகி சிவம் கூட ஒரு கதையில சொல்லியிருக்காரு. ஒரு சிறுமிக்கு வந்து ஆபிரகாம் லிங்கன் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஒரு மேடையில நின்று அந்த சிறுமியோட பேரை சொல்லி அழைச்சு அந்த சிறுமிக்கு வந்து பாராட்டு சொல்லியிருக்காரு. என்ன அப்படி அப்படின்னா அந்த சிறுமி வந்து ஆபிரகாம் லிங்கன் நேத்து பாஸ்கரன் ஐயா வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும் பொழுது பல தோல்விகளை வந்து சந்திச்சிருக்காரு. அவரு அந்த எலெக்ஷன்ல நின்று நிறைய எலெக்ஷன்ல நின்று தோத்து 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 போய் கடைசியா 52வது வயதுலயோ 54வது வயதுல தான் அவர் வந்து அந்த ஜனாதிபதியா ஆனாரு. அப்ப அந்த வெற்றி கூட்டத்துல அந்த சிறுமிக்கு நன்றி சொல்றாரு. அந்த சிறுமி வந்து என்ன அப்படி பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிறுமி வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கு. அந்த எலெக்ஷன்ல அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடிதம் வந்து அவருக்கு எழுதியிருக்கு. என்ன கடிதம் எழுதியிருக்குன்னா, அவருடைய முகம் வந்து பள்ளம் பள்ளமா இருக்கு, தழும்பு அம்மை தழும்பு வேற இருக்கு, அதனால பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு தாடி, நீங்க தாடி வைங்க, நீங்க தாடி வச்சா நல்லா கம்பீரமா இருப்பீங்க அப்படின்னு ஒரு எழுதி அந்த இதுல போட்டிருக்காங்க. அப்ப வந்து எல்லாரும் ஆபிரகாம் லிங்கன் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு அது என்ன ஏது பார்க்காம கிழிச்சு போட போறாங்க. அப்பதான் ஆபிரகாம் லிங்கன் அது என்னன்னு கொடுங்க அப்படின்னு வாங்கி படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அப்புறமேலே தாடி வளர்த்தார். தாடி வளர்த்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கம்பீரமே மாறிச்சு, உருவம் மாறிச்சு, முகமும் மாறிச்சு, அவருடைய பேச்சும் தெளிவா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது வெற்றி பெற்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது இருக்கு, செய்தி இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அந்த சிறுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமிக்கு வந்து நன்றி சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு யாரு எது சொன்னாலும் அந்த செய்தியை வந்து நம்ம சிறியவர்களோ பெரியவர்களோ எப்படி இருந்தாலும் அந்த செய்தியை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு இது படிச்சேன். என்ன இத கூட திருக்குறள்ல கூட ஒரு குறள் இருக்கு. கனை கொடியது யாழ் கோடு செவ்விதங் கனை வினைபடு பாலார் குழல் அப்படின்னு ஒரு குறள். அதாவது கனைன்னா அம்பு, கனை கொடியது, கொடியது அப்படின்னா தீயது, யாழ் அப்படின்னா வீணை. அந்த இதுல என்ன வருதுன்னா பொருள் எப்படி வருது அப்படின்னா, அம்பு வந்து வடிவால் வந்து நேரா இருக்கும், அந்த கூர்மையா இருக்கும். அந்த அம்புடைய இது என்ன செயல் அப்படின்னா, நேராக தோன்றும் அம்பு அது என்ன செய்யுது, போய் இன்னொருத்தரை போய் குத்துது, ஒருத்தரை கொலை செய்யுது. அது அந்த அம்பு வந்து ஒரு உயிரை வந்து தாக்குது. அதான் நேராக தோன்றும் அம்பு கொடிய செயல் புரிகிறது. ஆனா வளைவான யாழ், அந்த யாழ் வந்து வளைவான யாழ் இனிய இசையை வந்து தருது. அதனால ஒரு வெளி தோற்றங்களால் நம்ம அல்ல, அவரது செயல் வகைகளால் நம்ம வந்து மதிப்பீடு சொல்லணும். அம்பானது வந்து பார்ப்பதற்கு அழகாக தோன்றினாலும் அதன் தொழில் வந்து ரொம்ப கொடியது. யாழினது கொம்பு வளைந்து தோன்றினாலும் இனிய இசை தருவதில் சிறந்ததாக இருக்கிறது. அவ்விதமே மக்களுக்குள்ளும் வெளி கோலங்களை பொருட்படுத்தாமல் அவர்களின் செயல்களை கண்டு அவர்கள் மதித்ததற்கு உரியவர்களா அல்லரா என்று தீர்மானித்தல் அவசியமாகிறது. ஒருவர் எப்பொழுதும் தான் உடுத்த ஆடைகளிலும் அணிமணிகளிலும் தனி கவனம் செலுத்தி சீரான தோற்றப்பொழிவுடன் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். ஆளும் காண்பதற்கு எடுப்பாய் வசீகரமாய் அழகு நகத்துடன் விளங்குகிறார்னு வச்சுக்குவோம். ஆனால் அவரது நடவடிக்கைகள் எல்லாம் மறைவாக கோணல் மணலாக இருக்குது. இன்னொருத்தர் அழகு நலமின்றி
அவரது நடை உடைகளில் ஆர்வம் செலுத்தாமல் காட்சிக்கு கரணமுரடாக தோன்றார். ஆனால் குணத்துல வந்து ரொம்ப தங்கமானவர். இப்ப இவங்க 2 பேத்துல யாரு விரும்பத்தக்கவர் அப்படின்னு பார்த்தா 2வது சொன்னவர் தான் நமக்கு தெரியும். இந்த கருத்தை தான் வள்ளுவர் அம்பையும் யாழையும் ஒப்பிடுறார். அம்பு நேரான வடிவம் உடையதாயும் செயலிலோ கொடியது, இசைக்கருவியான யாழ் தன் வடிவத்தில் வளைவுடையது, ஆனால் செயலிலோ செவ்வியது, இனிய இசை தரவல்லது. அதுபோல தோற்றப்பொலிவுடைய வஞ்சகர்கள் கொடியவராய் இருக்கலாம், வளைந்திருந்தாலும் யாழின் கோடு நன்மை பயப்பது போல தோற்ற பொலிவற்றர்களை உண்மையானவராய் இருப்பர் என இந்த வள்ளுவர் வந்து இதுல விளக்கம் சொல்றார். பொருள்களின் வடிவம் செயலும் எப்படி ஒத்திசைத்து செல்ல வேண்டியதில்லையோ அதுபோன்று மனிதர்களின் உருவமும் அவர்களது குணமும் ஒன்றுபட்டிருக்க வேண்டியதில்லை. அவர்களின் செயற்பாடுகளுக்கு அவர்களது ஒழுக்கம் பற்றி நம்ம அறிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான குறள் இது. கனை கொடியது யாழ் கோடு செவ்விதங்காங் கனை வினைபடு பாலார் குழல். நல்ல குறள். ஸோ அதனால செயல்ல வந்து நம்ம ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது மாதிரி தான் ஆரோக்கிய பிரிட்டு ஐயாவும் நம்ம அந்த அவையில நிறைய சான்றோர் பெருமக்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய இது சொல்றாங்க. ஸோ அதை கேட்டுட்டு மட்டும் போகாம அதன்படி நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது கடைசியாக அவர் பேசும்போது இதுதான் தோணுச்சு. அதுக்காக அந்த குரலை நான் தேர்ந்தெடுத்தேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, மிக்க நன்றி. ஒரு அருமையான திருக்குறள். அப்புறம் நேத்து ஆப்ரஹாம் லிங்கன் பத்தி பேசணும், அவரை குறித்து ஒரு சிறுமி எழுத கடிதம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இந்த செம்பொருள் அப்படிங்கிற ஒரு தலைப்பே முதல்ல நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நம்முடைய சிந்தனையில வந்து செம்பொருள் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையும் நம்மை சார்ந்தவருடைய வாழ்க்கையும் செம்மையா இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த செம்பொருள் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பரம்பொருள் அப்படிங்கிறது. இந்த செம்பொருள் பரம்பொருள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டாலே இயல்பா நமக்கு அறம்பொருள் அப்படிங்கிறதும் வந்துடும். அறம்பொருள் அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா 3வதா இருக்கக்கூடியதும் வந்துடும். அது மாதிரி ஒரு நல்ல தலைப்பு. அது பரம்பொருள், அப்புறம் செம்பொருள், அறம்பொருள். இந்த அடிப்படையில நம்ம வந்து சிந்திப்போம். சிந்திக்கிறவர்கள் எல்லோரும் சந்திப்போம், சரித்திரம் படைப்போம்ல. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. சந்திப்போம் ஐயா கூடிய விரைவில். மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா, நீங்க பேச முடியுமா? உங்க நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்க முடியுமாமா? கேட்டுட்டு இருக்கவங்களும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க பகிரலாம். நன்றி நன்றி அனைவருக்கும். செம்பொருள் அப்படிங்கிற தலைப்புல இன்றைக்கு நிறைய கருத்துக்கள் அர்த்தநாரி ஐயா அவர்கள், விந்தியா கௌரி அம்மா அவர்கள், ஆரோக்கிய பிரிட்டா அவர்கள் மூவரும் சிறப்பாக பகிர்ந்துகிட்டாங்க. மிகவும் அருமையான நிகழ்வு. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஜேசிஐ மணிகண்டன் சிவகாசி அவர்களும் GM அவர்களும் வணக்கங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆதிரா அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் இறைவனுக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவிச்சிருக்காங்க. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தொடரில் மஞ்சு பார்கவி அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.